மாரியப்ப சுவாமிகள்னு ஒரு பெரிய சுவாமிகள் இருந்தார். அவர் அந்த காலத்துல ராஜபாட்டு, அவர் துறவியா இருந்து எப்படி சங்கரதாஸ் சுவாமிகள் இருந்தாரோ அந்த மாதிரி மாரியப்ப சுவாமிகள் ராஜபாட்டுனா மேடையில ஏறி பாடணும். அன்னைக்கு ஸ்ரீ பாட்டுன்னு ஒரு பேரு. ஸ்ரீ பாட்டுன்னா பொம்பளை மாதிரி ஆம்பளை வேஷம் போடுறது. பொம்பளைக்கு பெருசா நான் டிராமால நடிக்கிறது கிடையாது. அந்த காலத்துல சினிமாவில் நடிக்க போனா கிண்டலா பேசுவாங்க, தப்பா பேசுவார்கள். அப்ப அன்னைக்கு என்னாச்சு, இந்த பொம்பளை வேஷம் போற ஆள் வரல, ஒரு பொம்பளையே நடிக்க வந்துட்டா. அன்னைக்கு பவளக்கொடி நாடகம். இவர் அர்ஜுனன், அந்த அம்மா அவனுடைய ஜோடி. இப்ப என்ன ஆச்சு நிலைமை அப்படின்னா, அவள் தோல் மேல இவர் கை போட்டு ஒரு நாட்டியம் ஆட வேண்டிய நிலைமை வந்துட்டது. இதை பார்த்தவர்கள் பார்த்தார்கள், பாத்தியா இவ்வளவு பெரிய துறவின்னு சொல்றார், ஒரு சுவாமி போய் பொம்பளையை தொடுறாருன்னு சொல்லிவிட்டார். நான் அப்பவே சொன்னேன், முருகனை வழிபட்டால் முன்கோபம் வரும், கோபம் வரும், வைராகியம் வரும். இவருக்கு பார்த்தால் எனக்கு இந்த இழிவு சொல் வந்ததுக்கு காரணம் நான் நல்லா பாடுறதுனால தானே வந்ததுன்னு நேரா அந்த மேடையிலேயே கோபத்துல கத்தியை எடுத்து தன் நாக்கை அறுத்து கொண்டார். நடந்த வரலாறு ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னாடி.